السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். இதனை யார் ஓதுகிறாரோ அவரே மிக பெரும் பாக்கியசாலி. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டுமா? இந்த துஆவை ஓதுங்கள். மிகச் சிறந்த ஒரு துஆ. அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை வந்தடைய வேண்டுமா? இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். ரதீது பில்லாஹி ரப்பன் وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. அல்லாஹ்வை இறைவன் என்றும் இஸ்லாத்தை மார்க்கம் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்றும் நான் திருப்தி கொண்டேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு துஆ. 3 தடவை இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை வழங்குவான். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய ஒரு துஆ. யார் இதனை ஓதி வருகின்றாரோ அவரை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.